ஒரு விஷயம், இந்த உபன்யாசங்கள்லாம் பக்தர்களுக்கு இருந்தாலும் பெரிவா கேட்டுருக்கா. இது பெரிவாளுடைய இடம், பெரிவாளுடைய சாநித்தியம் இருக்குது, பெரிவாளுடைய பிரசன்னம் இங்கே எப்பயும் இருந்துருக்கு, பெரிவா கேட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்னைக்கு பெரிவா கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது லக்ஷ்மியோடைய கோதையின் கீதை அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி அடுத்த 2 நாள் பேச போகிறா. அடுத்த 2 நாள் பேச போகிறா. As an introduction, Dr. Lakshmi Balaji is a dentist by profession. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ பல்லப்படுங்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஒரு வேலை பகவத் வேலை கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். மாமா சொல்கிற மற்றொரு விஷயம், மாமான்னு சொல்கிறது ஜிஆர் மாமா சொல்கிற மற்றொரு விஷயம் என்னென்னா, யங் ஜென்ரேஷன் இந்த கைங்கரியத்தில் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடும் பொழுது அது ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேட்டிவாக இருக்கும் வரப்போகிற காலங்களில் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷீ இஸ் லீடிங் தட் பை எக்ஸாம்பிள். She is pursuing her PhD in IIT Madras. She was introduced to Sri Vaishnava Sampradayam by none other than ரொம்ப நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஏபிஎன் சுவாமிகள் அவர்கள். அண்ணா ஏபிஎன் சுவாமிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டபோது அவர் இந்த முறை என்னோட சார்பில் லக்ஷ்மி பேசட்டும் அப்படின்னு சொன்னதே பெரிய விஷயம். அவரே கை காட்டி இவ பேசணும் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ஃபார் லக்ஷ்மி herself. And she has been part of various other programs since her early ages. இளங்கன்றுகள் எழுச்சி மாநாடு, நாதனுக்கு நாத அஞ்சலி, சென்னையில் ஸ்ரீ வல்லிபுத்தூர், இந்த மாதிரி ஏபிஎன் சுவாமிகள் அண்ணா கண்டக்ட் பண்ண சில ப்ரோக்ராம்ஸில் ஷி ஹஸ் பீன் பார்ட்டிசிபேட்டிங். ஷி வாஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சாரன்ஸ் ப்ரொடக்ஷன் காந்தவதாரம் டைரக்டட் பை ஏபிஎன் சுவாமி. மச் டு ஹர். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் உன்னோட இந்த பாதையில். ஓவர் டு யூ. நமஸ்காரம். अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्यां समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगबृङ्घराज्यं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्विजयमनुगलं शिष्टतापूर्णमर्घ्यं. श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिं करुणालब्धमोक्षाशमं तं सत्त्वस्तं श्रीवराहं यतिवरमुनिं देशिकं संश्रयामि. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समतीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं. श्रीमते वात्स श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. नीलातुङ्गस्तनगिरितटी शुब्धमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं संश्रुतिसरसिदसिद्धमध्यापयन्ति. सोचिष्टायां सृजनिगलितं व्याभलात्कृत्य भुङ्क्ते. गोधादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयर्पुदुவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடிக் கொடுத்தார். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்ல சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க. நமஸ்ததசே. இந்த சபையில கூடியிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் ஆஸ்தீக மக்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கிற இந்த சமயம் எதுக்கு அப்படின்னா, அவ சொன்ன மாதிரி கோதையின் கீதை அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பை பத்தி நம்ம பேச போறோம். கோதை என்றவள் யார்? எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணு சித்தனுடைய மகள். அவளுக்கு ஆண்டாள், சூடிக் கொடுத்த சுடற்கொடி, கோதா அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. அவள் யாருன்னு பார்த்தா, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் நம்ம ஜீவர்கள் எல்லாரும் இந்த சம்சாரத்துல தத்தளிச்சுட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்மளுக்கு கருணையே இல்லாம கஷ்டப்படுறோமேன்றதுக்காக அந்த பூமி பிராட்டிய அவதாரம் பண்ண வச்சாராம். அந்த பூமி பிராட்டி கருணையின் ரூபமா அவனோட நியமனத்துல இங்க அவதாரம் பண்றா. அந்த பூமி பிராட்டி தான் கோதா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிறா. சோ கோதா யாருன்னு தெரிஞ்சுட்டு கீதை, கோதையின் கீதை. கீதம்னா என்ன?
தமிழ்ல பாட்டுன்னு அர்த்தம். ஸோ கோதை பாடின பாடல்கள் 2, திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி வந்து மாடர்னான ஒரு பாட்டு. ஏன்னா அதில் ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கமாக சொன்னோன்னா பாசுர எண்ணிக்கையிலேயே சொல்லிட்டா 143 ஐ லவ் யூ அப்படின்ட்டா. யாருக்கு? கண்ணன் கிட்ட. இன்னொன்று திருப்பாவை. திருப்பாவைன்றது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில அவ கனவு கண்டதை சொன்னது. திருப்பாவைன்றது வந்து எளிய தமிழ்ல எப்பேற்பட்ட விஷயம்னா வேதமனைத்துக்கும் வித்தான ஒரு விஷயம். அண்ட் அதுல இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் விஷயங்கள்லாம் மேலையார் செய்வனங்கள். அதாவது பெரியவா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தத ஆண்டாள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்கறா. இப்பேற்பட்ட இந்த திருப்பாவையில 30 பாசுரங்கள் உண்டு. இந்த தனுர் மாசத்துல, இந்த மார்கழி மாசத்துல தினமும் காட்டால நம்ம எல்லாரும் எழுந்து அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். இன்னொரு ஏற்றம் இந்த மார்கழி மாசத்துக்கு என்னன்னா, பெருமாளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீசன். கீதையில சொல்றச்சே மாசானாம் மார்க சீர்ஷோகம்னு சொல்றான். மாதங்களில் நான் மார்கழி. அப்பேற்பட்ட இந்த தனுர் மாசத்துல இந்த திருப்பாவையை நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த சரணாலயத்துல ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கா. அவளுக்கு நம்மளோட கிருத்தஜ்ஞையை தெரிவிச்சுட்டு நம்ம மேல அனுபவிக்கலாம். இந்த சூடி கொடுத்த சுடற்கொடி இந்த பாசுரங்கள் எல்லாரும் காத்தாலையும் தினமும் கேட்டு வந்திருப்பேன். ஏன்னா இப்போ சொல்றாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஒரு நிறைய பாகவதால் அதை பத்தி சொல்லிட்டு வரா. அதோட சுவாபதேசம் அர்த்தங்கள் விதவிதமான அதோட அனுபவங்கள்னு ஒன்னொன்று நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த 2 நாட்கள்ல எப்படி நம்ம இந்த திருப்பாவை அனுபவிக்க போறோம்னா, 15 பாசுரங்கள் இன்னைக்கு, 15 பாசுரங்கள் நாளைக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல தான் நம்ம அனுபவிக்க போறோம். அதனால நம்ம எப்படி ஒரு பாசுரத்தினுடைய கன்சைஸ்ட் வெர்ஷன், அதாவது அந்த பாசுரத்துல நம்மளுக்கு என்ன ஆண்டாள் சொல்லியிருக்கா, டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியேப்பட்ட அந்த டேக் ஹோம் மெசேஜை எடுத்துட்டு அது சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இப்போ மாடர்ன் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆண்டாள் ஆல்ரெடி நமக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டா. அது என்ன அப்படின்றத தான் நம்ம அனுபவிக்க போறோம். அப்படி முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். ஸோ இந்த பாசுரத்துல சுருக்கமா என்ன சொல்றான்னா, எப்படிப்பட்ட விரத காலத்தை அனுபவிக்க போறோம் 30 நாட்கள். ஸோ ஒரு விரத காலம் அப்படின்னா சாதாரண நாட்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பெஷல் டே அது. ஸோ அந்த ஸ்பெஷல் டே அன்னைக்கு எப்படி இருக்கு அந்த டே டிஸ்கிரிப்ஷனே பாருங்க, மதி நிறைந்த நன்னாளா இருக்காது. அடுத்தது யார் ஒரு விரதம்னா, ஒரு ரிச்சுவல்னா யாரோ ஒருத்தர் குறித்து தானே நம்ம பண்ணணும். ராமரோ கிருஷ்ணரோ சிவனோ யாரோ ஒருத்தர் குறித்து நம்ம அந்த ரிச்சுவலை நடத்தணும். ஸோ அது யாரு அப்படின்னா, நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஸோ இது யாரு? நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பிறந்தவன் யாரு? கண்ணன். எல்லாருக்கும் தெரியும் கண்ணனுக்கு பலவேறு காரண பெயர்கள் உண்டு. முராரி, முகுந்தன், கேசவன், மாதவன் அப்படின்னு. அப்ப பாசுரத்துல அவ சொல்றச்சே கடைசியா என்ன சொல்லணும், கண்ணன் அப்படிதானே சொன்ன. ஆனா என்ன சொல்ற, அவன் நாராயணனே நமக்கே பறையை தருவான். ஏன் கண்ணன் நமக்கே பறை தருவான்னு சொல்லியிருக்கலாம். முராரி என்ன முன்னாடி சொன்னது கண்ணனை பத்தி, ஆனா அடுத்த கடைசியா சொல்லும் போது நாராயணனே நமக்கே பறையை தருவான் அப்படின்றா. ஏன் நாராயணன்ற சப்தத்தை அவ எடுத்துக்கிறா அப்படின்னா, இந்த இடத்துலதான் அழகான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு இப்போதைக்கு நிறைய ஃபெய்த் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிடுத்து, பிளர் ஆயிடுது. பிளர்ன்னு சொல்றதோட நிறைய விஷயங்கள் வந்துடுது. சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்போஷர். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் பெருமாளை சேவிக்கணும், நான் ஏன் கோவிலுக்கு வரணும், இந்த சத் சங்கமே எடுத்துட்டேன்னா நீங்க சின்னவா அப்படின்னு பார்க்கும்போது குறைச்சலா இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்காக அவ சொல்றா, நான் அதுல அவ நம்மளுக்கு அடிச்சு ஆணித்தனமா சொல்றா, நாராயணன் தான் நம்மளுக்கு, அதாவது சனாதன தர்மம் தான் ஒசத்தி. இப்போ அந்த சனாதன தர்மத்துக்கே ஒரு கேடு வந்துடுது இல்லையா. நம்மளாம் வந்து லீடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஏத்தி உட்கார வச்சிருக்கோம். அவ என்னடானா தர்மம்ன்றது இல்ல, சனாதன தர்மம்ன்றது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்மளுக்கு தெரியும் அது சத்தியம்னு. அது ஏன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் ஒரு 4 ரீசன் சொல்றேன், கன்வின்சிங்கா இருக்கான்னு பாருங்க. முதல் ரீசன், நம்ம எல்லாரும் மனுஷர்கள், ஜீவர்கள், ஹியூமன்ஸ், அது ஒத்துக்கிறோம் இல்லையா. ஸோ நாராயணன்ற சப்தத்தை பிரிச்சோம்னா நாரம் அப்படின்னா ஜீவர்கள், மனுஷர்கள், அயனம்னா ராஜா. ஸோ இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ராஜா, தலைவன்ற பெயர் உள்ளவன் நாராயணன். ரெண்டாவது, பாபநாசம் சிவன் அவர் பாட்டுல பாடுறச்சு, பேரனந்தம் இருந்தாலும்
கோர பவசாகரத்தில் ஆழ்ந்துழலும் நம்மை மிகு பிரேமையுடன் கை தூக்கி அபயமருள் வேத சார தாரக நாமம். பேரனந்தம். இது கோர பவ சாகரத்திலிருந்து நம்மளை அப்படி கை தூக்கி காப்பாற்றக்கூடிய நாமம் எது அப்படின்னா நாராயண திவ்ய நாமம். நாராயணன் என்ற திவ்ய நாமம். இது என்னெல்லாம் தரும்னா குலம் தரும், செல்வம் தரும், நம்மளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த திரு பரமன் நாராயணன். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், ஒரு லீடர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற லீடர்ஸ் வந்து ஒன்று சொல்றா அப்புறம் மறந்து போயிடுறா. ஆனா இந்த லீடர், நம்ம லீடர்னு ஒத்துக்கக்கூடிய இந்த நாராயணன் எப்பேற்பட்டவர்னா, அவனுக்கு காருண்யம் உண்டு, அவனுக்கு வாத்சல்யம் உண்டு, அவனுக்கு சௌலபியம் உண்டு. காருண்யம்ன்றது அவ்வளோ கருணை உண்டு அவனுக்கு. நம்மளை பார்த்தாலே அச்சோ இந்த ஜீவர்கள்லாம் இப்படி தவிக்கிறாளே அப்படின்னு அவ்வளோ அவதாரம் எடுத்தான், ஆச்சாரியர்களை அனுப்பிச்சான், எல்லாரையும் அனுப்பிச்சு நம்மளுக்கு நல்வழி காட்டுறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிட்டே வரான், இன்னும் பண்ணிட்டே இருக்கான். அடுத்தது வாத்சல்யம். வாத்சல்யம்ன்றது ரொம்ப உசத்தியான குணம். ஏன்னா அது ஒரு தாயாருக்கு ஒரு குழந்தை மேல இருக்கக்கூடிய ஒரு பாவம். என்னதான் அந்த குழந்தை விஷமம் பண்ணி அவளை வந்து தொகைச்சி எடுத்தாலும் கடைசியா அவ அந்த குழந்தை முகத்தை பார்த்து அப்படி அணைச்சி அதை கட்டி ஒரு முத்தம் கொடுப்பா இல்லையா? அந்த ஒரு வாத்சல்யம் பெருமாளுக்கு நம்ம மேல எப்பொழுதும் உண்டு. அடுத்தது சௌலபியம். அதாவது லீடரா இருக்கான், அவன் ஏதோ ஒரு இடத்துல மேல ஓங்கி இருக்கான், அவனை நம்மளால தினமும் பார்க்க முடியல, ஒரு விஷயம் நம்மளுக்கு முடியலன்னா அவனுக்கு கேட்கற மாதிரி அப்ரோச்சபிளா இருக்கணும் இல்லையா? அப்படி சௌலபியமா இருக்கான். அது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, பிரஹ்லாத சரித்திரத்துல பார்க்கலாம், துருவ சரித்திரத்துல பார்க்கலாம். சரி, குழந்தைகளுக்காக வரான் பெருமாள் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா திரௌபதி இதுல பார்க்கலாம். சரி, ஸ்திரீகளுக்காக வரான் பெருமாள் அப்படின்னா ததிபாண்டன் சரித்திரத்துல பார்க்கலாம். அவர் ஒரு வயசான ஒரு பாட்டர், அவருக்கு ஒரு பானையை கொடுத்தார் கிருஷ்ணனுக்கு காப்பாத்துறதுக்கு. அந்த ஒரு ஹெல்ப்புக்காக பெருமாள் அவனுக்கு மோட்சம் கொடுத்தான். சரி, அப்ப மனுஷாளுக்கு மட்டும்தான் பண்ணுவானோ அப்படின்னா இல்லையே, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தானே, அது ஒரு யானை தானே. அதனால பக்ஷபாதமே இல்லாத ஒரு லீடர், ரொம்ப பெரிய குவாலிஃபிகேஷன் அது. வயசே கிடையாது அவனுக்கு. யார் எங்க கூப்பிட்டாலும் அவன் சட்டன்னு வந்து அவளை காப்பாத்துவான். நாலாவது ரொம்ப முக்கியமானது, இப்போ ஒரு லீடரா இருக்கா, அவனுக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கு, சரி எல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனா அவன் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கட்சியில சேரணுமா, நம்ம ஏதாவது அவனுக்கு தொண்டு புரியணுமா? ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணாதானே படிப்படியா அவன் லீடர், நம்மள தலைவர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவா. அப்படின்லாம் பார்த்தா இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எங்க சுவாமி அடிக்கடி சாதிப்பார், சோட்டா ரீசார்ஜ் ஃபுல் டாக் டைம் அப்படின்னு. அது ஃபுல் லைஃப் டைம். சின்ன விஷயம் தான், பிரயத்னப்படணும். என்ன அப்படின்னா பிரபத்தி, சரணாகதி. அதுவும் எப்படி, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு அந்த ஆச்சாரியன் இப்படி கை காட்டுவார் நம்மளுக்கு, ஏதோ இருக்கான் பாரு பெருமாள், இவன் நீ அவனுடையவன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறான். ஸோ இந்த முதல் பாசனத்துல வந்து வேற விஷயங்கள் நம்ம கேட்டாலும் நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்னு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பிரபத்தி பத்தி சொல்லணும் இன்னும் பெட்டர் அப்படின்னா, இந்த நீட்ன்ற தேர்வு ஒண்ணு வந்தது, நடுவில் பெரிய அமக்களம் பட்டது இல்லையா? அடியேன் வந்து பிஜி பண்ணும்போது தான் அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ அப்போ வந்து எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் ஏதோ எக்ஸாம் எழுதினோம். ஆனால் இப்போ ஒரு கட் ஆஃப் வச்சுருந்தா, ஒரு 70-80% மேலே வாங்கினாதான் சீட்டுன்னு. அதுக்கு அடுத்த வருஷம் போக போக என்ன பண்ணா, அந்த கட் ஆஃப் குறைச்சுட்டே வந்தா, 30%, 20%. அப்புறம் வெறும் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த வருஷத்துல இருந்து நீ வந்தா மட்டும் போதுன்ற மாதிரி, நீ நீட்டுக்கு போய் உட்காந்தா மட்டும் போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரிதான் பெருமாள், நீ வந்து என்கிட்ட சரணாகத்தின்னு சொன்னா மட்டும் போதும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அப்பேற்பட்ட அந்த நாராயணன் நம்மளுக்கு எல்லா சௌக்கியத்தையும் தருவான் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த பாசுரம் போவோம். 2வது பாசுரம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. இதுல என்னன்னா, நம்ம எல்லாரும் சின்ன குழந்தையில இருந்து சொல்லுவோம், குட் ஹேபிட்ஸ்ன்றது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றது எல்லாத்துலேயும் உண்டு. இதை நம்ம வந்து வெளியில் ஏதாவது ஒரு புது இடம் போனாலும், ஒரு புது கம்பெனி போனாலும், ஒரு ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது அதான் ஆண்டாள் நம்மளுக்கு இதில் அழகாக காட்டுறான். என்னெல்லாம் சொல்கிறான்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், டயட்டீஷியனாக மாறிட்டான் ஆண்டாள், நியூட்ரிஷனிஸ்ட்.
என்ன இப்போ எல்லாரும் சொல்கிறது தான் கொலஸ்ட்ராலை குறை, ஃபைபர் சாப்பிடு, சாப்பாடை குறை. ஆண்டாள் சொல்கிறா அதெல்லாம் குறைன்னா குறைச்சுட்டே போனால் அப்படி சாப்பிடாமே போய்டும். அதனால மாடரேஷனில் சாப்பிடு. எப்படி சாப்பிடணும்? நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலை நீராடி சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணு. அதுக்கு அடுத்தது இப்போ பெருமாள் இதை வந்து கீதையிலேயே அப்பப்போ பெருமாளையும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ கீதையில 17வது சாப்டர்ல பெருமாள் சொல்றச்சு யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. அதாவது இவர் அதே தான் சொல்றாரு. அதான் பெருமாள் கடமுட சம்ஸ்கிருதத்துல சொல்றதுனால நம்மளுக்கு புரியறது இல்லை, அவ எளிமையான தமிழ்ல சொல்றதுனால நம்மளுக்கு ஈஸியா புரியறது. ஸோ சாப்பாட்டு பேலன்ஸ்டா சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நட, கொஞ்ச நேரம் வாக்கிங் போ, இதெல்லாம் பண்ண அப்படின்னா உன்னோட லைஃப்ல அந்த பேலன்ஸ் வந்துடும். பேலன்ஸ் வந்துடுத்துன்னா உன்னை என்ன வேணா சாப்பிடலாம், நல்லபடியா இருக்கலாம். பேலன்ஸ்டு டயட்டை வந்து பிரிஸ்கிரைப் பண்ற ஆண்டாள். அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். செய்யாதனை செய்யோம், இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ காலத்து பசங்க எல்லாருமே நம்ம ஒரு விஷயம் சொன்னா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், நம்ம காலத்துன்னு மாற்றி சொல்லலை, எல்லாம் என்னையும் சேர்த்து தான். அதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னா ஏன் பண்ணணும், நீ பண்ண அதுக்கு நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது அவளுக்கு. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் அனாலஜி சொல்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற நம்ம எல்லாருமே இப்போ சயின்ஸ் எவிடன்ஸ் பேஸ்டு நாலேஜ் அப்படின்ற ஒரு எரால போயின்னு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன், ஒரு லாஜிக்கல் திங்கிங் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அது பேர் நாங்கள் சயின்ஸில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே சும்மா கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறதோ ஒரு ட்ரக் எடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுக்குறதோ அப்படி பண்ண மாட்டோம். we will do something called as literature survey. லிட்ரேச்சர் சர்வேனா என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்ஸை பற்றியோ இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றியோ சில பேர் பண்ணியிருப்பா, அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆர்டிகல்ஸாக. அதை எடுத்து படித்து பார்த்து சரி இதில் அவள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கா, ஸோ இந்த அதில் என்னெல்லாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்து ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மேலையார் செய்வனங்களும் அதே தான். ஸோ நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம பெரியவா எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணால் நல்லது, காத்தால எழுந்தா நல்லது, பெருமாளை சேவிச்சா நல்லது, அவன் திருநாமத்தை சொன்னால் நம்மளுக்கு நல்லது, பல்ல தேய்ச்சிட்டு தான் காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கா டூஸ் அண்ட் டோன்ட்ஸில். ஸோ அது வந்து அவளோட ஃபைண்டிங்ஸ். ஸோ இதில் என்ன கஷ்டம் நம்மளுக்கு சொல்லுங்க? நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ரிசோர்ஸஸ் ஜாஸ்தியாகும், செலவு ஜாஸ்தியாகும், லைஃப் டைம் போராது. ஆனால் இதுவே அந்த ஃபைண்டிங்ஸை எடுத்து ஒரு ப்ரோட்டோகால் ரெடி பண்ணோன்னா ஈஸி தானே. அதனால மேலையார் செய்வனங்கள் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். ரெண்டாவது, யாரோட மனசையும் புண்படுத்த மாட்டோம். அதாவது ஹித்தமும் பேசணும், அது பிரியமாவும் பேசணும். இப்போ ஒரு குழந்தை கிட்ட அது விளையாடின்னு இருக்கு அப்படின்னா சி எப்படி வா அப்படின்னு சொல்றது, கண்ணம்மா அங்கே போகாத விழுந்துருவேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரி ஏதோ நம்மளுக்காக சொல்றா அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம மனைவி நம்மளுக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துன்னு வந்து போடுவா. நம்ம அப்போதான் IPL மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். நன்னா இருக்கா இல்லையா அப்படின்னா அவளும் பார்த்துட்டே இருப்பா. சரி என்ன 6 அப்படின்போம். அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை எப்படி நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன். இது இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரோல் எக்ஸ்சேஞ்ச் ஆயின்னு இருக்கு, அது ஹஸ்பண்டுக்கும் பொருந்தும் ஒய்ஃபுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போதும் நம்மள வந்து நம்மளுக்கும் அவளுக்கும் பரஸ்பரம் நம்மளால அவளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடிஞ்சுது. அதுதான் தீக்குறளை சென்றோதும். கெட்ட அதாவது அடுத்தது காசிப்ஸ் பேச மாட்டோம், அது ஒரு பெரிய விஷயம். எங்க போனாலும் வம்பு பேசி இந்த ரூமர் கிளப்பியே நிறைய பேரோட வாழ்க்கை இதுவா. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம்னு ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லிஸ்ட் கொடுக்குறா, குட் ஹேபிட்ஸ் உடைய லிஸ்ட். சரி இந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் பண்றேன் ஓகே அப்படின்னு ஒத்துன்ட்டேன். இப்போ இதனால எனக்கு என்ன பயன்? அடுத்த கொஸ்டின் அதான் இப்போ எல்லாருக்கும். இப்போ நான் ஒரு அடி எடுத்து வச்சா எனக்கு என்ன பர்பஸ்? இப்போ நான் ஏதாவது ஒரு காரியம் காத்தால பண்ண எல்லாத்துக்கும் அவுட்கம் வேணும் சுவாமி, சும்மா உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் இல்லை அப்படி தானே பேசுகிறோம். அதையும் சொல்றா, நீ கவலைப்படாத வா அடுத்த பாசத்துக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போறா. அடுத்த பாசனத்துல சொல்றா, ஓங்கி உலகளந்தல நீங்காத செல்வம் நிறைந்து. இதுல ஒரு ஆச்சரியம். செல்வம்னா என்ன? பணம்னு எடுத்துப்போமே, ப்ராஸ்பெரிட்டி. அது நீங்காம இருக்குமா? அது நீங்காவது ஒரு செல்வம் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நம்ம மண்டே காத்தால ஆரம்பிச்ச வேலையை ஃப்ரைடே ராத்திரி வரைக்கும் பண்ணிட்டு இருப்போமா? ஓடின்னு இருப்போமா? மாட்டோமே. அப்போ அந்த செல்வம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த செல்வம் நீங்கக்கூடிய செல்வம் முடிஞ்சிடும். ஆனா இது நீங்காத செல்வம்னு ஏதோ புதுசா சொல்றாளே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் ஒரு அழகான ஒரு விஷயம், ஹிடன் சீக்ரெட் இருக்கு. என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ மண்டே காத்தால ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் வேலைய, பாவம் அவன் ஓடி ஃப்ரைடே ராத்திரி வரைக்கும் அவன் ஓடுறான்.
அதுல என்ன ஆயிடுது, பேர்ன் அவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அவனுக்கு இருக்கிற எனர்ஜி என்னதான் ஓடினாலும் மனுஷன் தானே, அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி அப்படியே தோய்வாயி சாட்டர்டே சண்டே வந்தா அப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தூங்குறான் நன்னா கும்பகரன் மாதிரி, இல்லையா பார்ட்டிஸ்க்கு போறான். ஏன்னா அவளுக்கு அந்த பேர்ன் அவுட்ல இந்த வெளில வரத்துக்கு அவளே அவள் எனர்ஜி அங்க கிடைக்கிறதுன்னு நினைச்சிட்டு போறா. சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா நல்லா சாப்பிடுவேன்னு சொல்றா. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் போறா, பார்ட்டிஸ் போறா, ரெஸ்டாரண்ட்ஸ் போறா, இல்லைன்னா மூவிஸ் பார்க்க போறா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சீப் டோபமின் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரிக்னா ஏமாத்துறது. இந்த டோபமின் அப்படின்றது என்னன்னா அது ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணும், நம்ம இந்த மாதிரி பேர்ன் அவுட் ஆச்சு நம்ம பிரெயினுக்கு போய் ஒன்று உங்களை உற்சாகப்படுத்தும். ஒரு போதை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உற்சாகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது ரொம்ப ஷார்ட் டேர்ம். அது அந்த சாட்டர்டே சண்டேக்கு அவனுக்கு ஏதோ சரியாயிடுறது. ஆனா பர்மனெண்டா அந்த நீங்காத செல்வம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மீ டைம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இப்போ எல்லாருக்கும் வேண்டியிருக்கு ஒரு ரெஸ்ட் ஃப்ரம் எவ்ரிதிங். ஒரு அம்மா நான் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறா. ஒரு தகப்பனார்னா அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஒரு 10-15 நிமிஷம் அட்லீஸ்ட் டிவி ஸ்கோர் மேட்சாவது பார்க்கணும் இல்லையா. கிரிக்கெட்ல இன்னைக்கு என்ன ஆச்சு, இல்லையா இன்னைக்கு என்ன பொலிட்டிக்கல் விஷயம் நடந்தது, ஒரு 10 minutes எல்லாருக்கும் அவளுக்குன்னு ஒரு டைம் வேணும். அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும்னா மெடிடேஷன் பண்ணலாம், இந்த பெருமாளுடைய நாமங்கள் சொல்லலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இதையெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த நீங்காத செல்வம் வந்து ஒரு பெரிய எனர்ஜி பால் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம பண்ற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னா போய் மொபைல்ல சார்ஜ் போடுற மாதிரி அப்படியே சார்ஜ் ஏத்தின்னு வரும். அதுவே அந்த பால் அப்படியே நம்ம என்கல்ஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அந்த பெருமாளோட பாட்டை பாடி நம்ம செல்ஃப் லவ் நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணி மைண்டை காம் பண்ணோம்னா அந்த பால் அப்படியே ஃபுல்லா நம்ம கிட்ட வந்துடும். அப்படி வந்ததுன்னா இந்த நீங்காத செல்வம் நிறைந்து நம்மளுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயம் நடந்து இந்த மீ டைமை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணலாம். அப்போ செல்வம் ஓவர்வெல்மிங்கா நம்மளுக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும். நீ ஓடிண்டே இருக்க வேண்டாம். இந்த விஷயம்லாம் பண்ணேன்னா ஒரு வாரம் இல்லை, ஒரு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் உனக்கு அந்த டயர்ட்னஸே வராது. அந்த மீ டைம் எப்படி யூஸ் பண்ணோன்றத 3வது பாசுரத்துல ஆண்டாள் அழகா சொல்றான். அடுத்தது இப்போ குட் ஹேபிட்ஸ் நடந்துடுது, அதனால என்ன பலன்றத சொல்லிட்டா, நீங்காத செல்வம் கிடைக்கும். சரி இப்போ இது எனக்கு மட்டும்தான் இல்லையா, அப்போ இண்டிவிஜுவலா அப்படிதானா அப்படின்னா இல்ல. இண்டிவிஜுவல் லெவல், அடுத்தது கம்யூனிட்டி, ஒன்னு சுத்தி இருக்கிறவாளுக்கும் நல்லது கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா 4வது பாசுரத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆண்டாள் ஆழிமழை கண்ணா யார கூப்பிடுறா, ரெயின் காட். இதுல ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரு அழகான விஷயம்ன்றதோட ஒரு வேடிக்கை எப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எப்படி ரெயின்னா என்ன ரைம் சொல்லி கொடுத்துருக்கோம், ரெயின் ரெயின் கோ அவே. பட் நம்ம அவளை பிளேவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பீரியட்ல அந்த பிரிட்டிஷ் காலனைசேஷன் வந்தது, அதுல நம்மளுக்கு நிறைய மாறித்து. பட் இப்ப நிறைய மாற்றங்களும் வந்துன்னு இருக்கு. ஆனா என்ன, அந்த மாற்றங்கள் வரச்சே நம்மளால சட்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, இல்ல அது கரெக்டான டைரக்ஷன்ல போறதுக்காக தான் இந்த மாதிரி சத்சங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு வழிகாட்டி அழிச்சுட்டு போறா. ஸோ அடுத்த தடவை நம்ம பார்த்து குழந்தைகளுக்கே மழை வரணும்னா ஆழி மழை கண்ணா பாசுரமும் இந்த ஓங்கி உலகம் அந்த பாசுரமும் சொல்லித்தாங்க. ஏன்னா மழை மாட்டுக்கு இப்போ வந்து இது ரீசெண்டா புயல் அந்த மாதிரி ஒரே நாள்ல வந்து சென்னை இன்னும் எங்க பாதி இடம் காணும் தேடின்னு இருக்கா. பாதி பேருக்கு இன்னும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அவளோட நார்மல் லைஃப் இன்னும் ரெஸ்டோர் ஆகல. அப்படி இருக்கக்கூடிய மழை எப்படி பொழியணும்னா வாழ உலகினில் பெய்திடாய். ஸோ முதல்ல என்ன சொல்லித்தரா, எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா ஆரம்பிக்க சொல்றா. ஆழி மழை கண்ணா, ஃபர்ஸ்ட் மழை காட பிரார்த்திக்கிறோம். ஸோ வரும்போதே கண்ணா நீ வா எனக்கு மழை கொடு. ஆனா எப்படி கொடுக்கணும், முன்னாடி பாசுரத்திலே ஒரு ஹிண்ட் கொடுத்துடா. எப்படி, திங்கள் மும்மாரி பெய்து, அதாவது முதல்ல மழை ஒரு நாள் பெழிஞ்சதுன்னா கொஞ்சம் நடுவுல கேப். ஏன் அப்படின்னா அந்த கீழே விழற அந்த தண்ணியை வந்து அந்த சாயில் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கான ஸ்ட்ரென்த் அந்த டைம் கொடுத்தா அந்த சாயில் அதை உறிஞ்சிடும். அப்போ அடுத்த மழை வரைச்சே இந்த மாதிரி தண்ணி தேங்காது. நம்ம என்னதான் தோண்டி போரெல்லாம் போட்டாலும் தண்ணி தேங்கிறது. அதுக்காக ஆண்டாள் இப்பவே நம்மளுக்கு கொடுத்துடுறா ஹிண்ட். நீங்க வந்து அந்த கேப் விட்டு மழையை பொழிய சொன்னேன்னா அது கரெக்டா, அது நேச்சர் நோஸ் இட்ஸ் வே. நம்ம அது கைட் பண்ணவே வேண்டாம், கரெக்டா நம்ம வந்து பிரார்த்திச்சுண்டா போதும். அது ஃபர்ஸ்ட். 2வது இந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்துல முதல்ல பாசிட்டிவிட்டி, அதாவது ரெயின் ரெயின் கோவேலாம் இனிமே சொல்லித்தர மாட்டேன், ஆழிமழை கண்ணா தான் சொல்லி தருவேன். அடுத்தது இப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு வயசு ஆனா அதாவது இப்போ எப்படி வச்சுட்டு இருக்காங்கன்னா பீடியாட்ரிஷியன்ஸ்னாமே 3 months 6 months அதுக்கு ஒரு சார்ட் பேசணும் கவுரணும்
வா சொல்லணும். அம்மா சொல்றதா, தலை காட்டுறதா, தலை என்ன சொன்னா அப்படிதான் அவ கேட்கறதே அப்படிதான் கேட்கறா இல்லையா அப்படின்னு ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு டென்ஷன். ஐயோ என் குழந்தை காட்டலையே, ஒருவேளை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன பண்றா, 1.5 வயசுல பேசலையா, சரி பார்க்கலாம், 3 வயசு வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பீச் தெரப்பி போடலாம். எதுக்கு? ஆண்டாள் இங்க சொல்லி கொடுத்துட்டாளே நம்மளுக்கு. தமிழோட அழகான வார்த்தை என்ன, ழ. ஆழி மழை கண்ணால எவ்வளவு ழ வருது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு தடவை இந்த பாசுரத்தை சொல்லி கொடுத்தெல்லாம் அது 3 மாசத்துல ஜம் 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 ஜம்முன்னு பேசி பொழந்து கட்டும் குழந்தை எல்லாம். இங்க இருக்கு நம்மளுக்கு எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு. ஸ்பீச் தெரப்பி இருக்கு, குட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஸ்கூலுக்கே அனுப்ப வேண்டாம் போல் இருக்கு, இங்கே எல்லாம் முடிச்சிடலாம். அதனால ஆழிமழை கண்ணா பாசுரத்துல இன்னொரு அழகான விஷயம் ழ 11 தடவை வருது. இன்னொன்னு கடைசியா சொல்றச்ச எப்படி முடிக்கிறா, வாழ உலகினில் பெய்திடாய், லிவ் அண்ட் லெட் லிவ். இது எவ்வளோ பெரிய கான்செப்ட். இப்போ எல்லாரும் லிவிங் டுகெதர்னு பண்றோம். அந்த லிவிங் டுகெதர்னு ஆண்டாள் சொன்னதை நம்ம லிவிங் டுகெதரா பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் மாத்திட்டோம்னா டுகெதரா ஆயிடும் அந்த டுகெதர்னஸ். அப்படி இந்த அழகான ஆழிமழை கண்ணா பாசுரத்துலேருந்து 3 விஷயம் கத்துக்கிறோம். ஒன்று, முதல்ல எல்லாமே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுவோம். 2வது ஸ்பீச் தெரப்பி எல்லாம் இதுலயே அடங்கிடுத்து. 3வது லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட அப்படின்னு 4வது பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா. இதுல இன்னொரு விஷயம் 4வது பாசுரத்துல ரெயின் சைக்கிள்ல சொல்றா. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா பாருங்க எவ்வளவு அழகா. நீ நேரா வரணும், வந்து ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தி ஏறி ஊரி முதல்வன் உருவம் போல் மேகருத்து. அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த கிளவுட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் நீயான, அதாவது கலரை சொல்லல, என் கண்ணனோட கலர் அப்படின்ட்டான். கண்ணன் என்ன கலர் நீங்க டிசைட் பண்ண, அந்த கண்ணனோட கலர் நீ இருக்க, நீ நேரா வந்து ஏரி எங்க இருக்கோ அங்க வந்து தண்ணியை உறிஞ்சிக்கோ, அது என்னது எவாபரேஷன். அடுத்தது வந்து பொழி, அது என்னது பிரசிபிடேஷன். ஸோ எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன் தான் சைக்கிள். ஆத்துல அவங்க பேரன்கள்லாம் யாராவது 3rd ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் கேட்டு பாருங்க ரெயின் சைக்கிள் என்னன்னு. ஆண்டாள் அப்பவே சொல்லி கொடுத்துட்டா நம்மளுக்கு. நம்ம இப்பதான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம் ஒன்னா. அப்படி ஒரு விஷயமும் சயின்ஸும் சரி மற்ற எல்லா விஷயத்தையும் ஆண்டாள் திருப்பாவேலே அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்கா நம்மளுக்கு. 4வது பாசுரம் முடிச்சு அடுத்தது 5வது பாசுரம், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதுல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிக்கல் டிஸார்டரை சிம்பிளா சால்வ் பண்ணிட்டா. மெடிக்கல் டிஸார்டர்ன்றதோட இப்போ இந்த காலத்துல நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ன்றது இப்போ பெரிய விஷயமாயிடுது. யாரை கேட்டாலும் முட்டி வலி, ஒபிசிட்டி, வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நடக்க முடியல, சுகரு, பிபி இதெல்லாம் வருது. இது எல்லாத்துக்கும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டலாம். ஏன் இப்போ சில பேருக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஜிம்க்கெல்லாம் போயின்றிருப்பா, ஆனா பாவம் 35-40 வயசுலயே அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ரீசனே பண்ண முடியாது. பட் காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ். கரெக்டா? அது விஷயத்து வேலைனாலேயோ இல்ல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு புரிதல். ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி தான் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுறது. ஆங்ஷியஸ்னஸ் என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது நம்மளுக்கு பயமாயிடுறது, அது நம்மளே அறியாம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காத்தால எழுந்துக்கிறோம், அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரியம் 9:30க்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுட்டு இருக்கோம். காத்தால 7 மணிக்கெல்லாம் எழுந்துடணும், அலாம்லாம் செட் பண்ணி நம்ம கிளம்பலாம்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த 7 ஒரு 7:05 7:10 ஆயிடுதுன்னா ஸ்ட்ரெஸ். 10 நிமிஷம் தானே, ஆனா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதுவே 9:30க்கு போக வேண்டியது 9:25 வரைக்கும் பஸ் நகரவே இல்லை, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து 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 தான் நம்மளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் வருது. இன்னும் என்ன, 2வது ஸ்ட்ரெஸ் எங்க வரும், ஆத்துல நம்ம மனைவி ஏதாவது வாங்கிட்டு வாங்க, குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல ஏதாவது திங்ஸ் இருக்கு, இது மறக்காம நீங்க வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பா. நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல அது மறந்து போயிருப்போம். வந்தோடனே வாங்கிட்டேன்னா அது வாங்கிட்டேன் பேக்கை தேடுவோம், இருக்காது. ஸோ இது என்ன ஆகும், ஒரு மாதிரி நமக்குள்ள நடக்கிறதுல ஒரு விஷயமா நம்மளே அறியாம மறைக்க ஆரம்பிப்போம். சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியிருக்கும், நம்மளுக்கு வேண்டாம் பொய் சொல்றதெல்லாம். பட் ஆனால் ஒருத்தர்கிட்ட மாத்தி பேசுவோம், அவளை ப்ளீஸ் பண்ணோன்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அதனால ஆண்டாள் சொல்றா இவ்வளோலாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கணும், சிம்பிள் ரூல், சிக்மா ரூல் மாதிரி. என்ன அப்படின்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுவேன். அதாவது இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு இது ஒன்று, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கேன், ஐ எம் வெரி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஆண்டாள் சொல்றா. ஆனா முன்னாடியே சொல்லிட்டா எப்படி, அதாவது சேலையார் செய்வனங்கள் செய்யாத நிச்சயம் தீக்குறளை சென்றோதும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ல ஹார்ஷ்னஸ் இருக்கக்கூடாது.
அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதாவது மனசியேக்கம் வச்சசியேக்கம் கர்மண்யேக்கம் தர்மாத்மா. அதாவது நம்மளுடைய மனசுல நினைக்கிறது நம்ம செயல்ல காட்டுறோம், செயல்ல காட்டுறது தாட்ல இருக்கணும். ஸோ நினைப்போம், அதுவே சொல்லுவோம், அதுவே ஆக்ஷன்ல பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் ஆயிடும் ஈக்குவேஷன். எக்ஸ் ஒய் அவ்வளவுதான். இசட் யூலாம் நடுவில் ஈக்குவேஷன்ல வந்து பெருசாக்காது. அப்படி சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அழகான விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, இந்த யாரு சரி ஆரம்பிக்கணும் இல்லையா, அதாவது எந்த விஷயங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பெருமாளை வந்து ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் வந்து பாவம் வந்துடாது. அப்படி இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, சரசிஜ மல்லே துளசி சரசிஜ மல்லே துளசி விருவாஜி பாரிஜாதபோ விருலசே பூஜிஞ்சனி கரமுலே புறமுலே என்னக மனசு கோராணி என்னக மனசு கோராணி பன்னக சாயி சொகசு பன்னுக கனுகோனனி கனனுலே தியாக பிரம்மம். இது பெருமாள் சொல்றச்சே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. ஸோ ஒரு பூஜை பண்ணணும், ஒரு புனஸ்காரம் பண்ணணும் பெருமாளுக்குன்னா பெருசா பிரம்மாண்டமா பண்ண வேண்டாம். ஒரு பத்திரம், ஒரு இலையால் அர்ச்சனை பண்ணலாம், இல்லையா புஷ்பம், வெறும் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணலாம். பத்திரம் புஷ்பம் பலம், அடுத்தது ஃப்ரூட்ஸ், அதுவால பண்ணலாம். தோயம் எதுவுமே இல்லை என்கிட்ட, எனக்கு அவசரத்துல இருக்கேன்னா தோயம்னா தண்ணீர். இப்ப அடுத்தது சென்னை இருக்கிற இதுல சென்னை கஷ்டத்துல அடுத்த தண்ணி கஷ்டம் வருமே அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாளை நினைச்சு நம்ம பாவிப்போம் இல்லையா, ஐயோ பெருமாளே கண்ணா வாசுதேவா, உனக்கு ஒரு பத்திரமோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ ஒரு தோயமோ ஒரு தீர்த்தம் கூட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்க கண்ணுல ஒரு ஜலம் வரும் இல்லையா, அந்த ஜலம் போதும்மா எனக்குன்னு சொல்றாரு பெருமாள். அப்படியேற்பட்ட கருணா காக்குஸ்தனவன் அந்த பெருமாளை எப்படி அர்ச்சிக்கணும்னு சொல்றா. அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஒரே விஷயம்தான், என்ன மனசுல நினைக்கிறேனோ அதுதான் நான் வெளில பண்ணுவேன். அப்படி இருந்துதான் என்ன ஆகும், தீயினில் தூசாகும். நீங்க உங்களோட கஷ்டங்கள் உங்களோட பாப்பங்கள்லாம் அப்படியே துவம்சமாய் தீயில எப்படி சரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி போயிடும். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும், ஏன்னா ஸ்ட்ரெஸ் மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட மென்டல் ஹெல்த். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் பேலன்ஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத 5வது பாசுரத்தில் எடுத்து காட்டுற ஆண்டாள். அடுத்தது புல்லும் சிலம்பினகான்ற 6வது பாசுரம். ஸோ இந்த பாசுரத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, காத்தால எப்படி எழுந்துக்கணும், மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரளவம். ஏன் அப்படின்னா மெல்ல எழுந்துக்கணும்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமி பெருமாள் இருக்கான். அவனுடைய எழுந்துக்கும் போது அவனுக்கு ஒரு ஜர்க்கு வந்துடக்கூடாது அப்படின்றது அது ஒரு பாவம். ரெண்டாவது, இப்ப எல்லாருக்கும் சயின்டிபிக் ரீசன் தெரியும், லெஃப்ட்ல திரும்பி தான் எழுந்துக்கணும். ஏன்னா ஹார்ட்டுக்கு வந்து அந்த 8 hours to 10 hours ரெஸ்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம், பட் பாசிவா தான் பம்ப் பண்ணும். பிரெயினும் ஹார்ட்டும் தூங்காது, ஏன்னா அது ரெண்டும் ரொம்ப வைட்டல் ஆர்கன்ஸ், மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்ப அந்த 2 ஆர்கனும் பாசிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். சட்டுன்னு அதுக்கு ஒரு நம்ம ஜர்க், ஒரு பிசிக்கல் எக்ஸர்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதோட பம்பிங் கெப்பாசிட்டி சட்டுன்னு ஒரு ஷாக் வேவ் மாதிரி அதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அதெல்லாம் ஆகக்கூடாது, நம்ம நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட்ல திரும்பி மெல்ல எழுந்து ஹரி என்ற சப்தம் சொல்றான். இங்கேயும் எந்த சப்தம் வேணா கொடுத்துருக்கலாம், மாதவா சொல்லியிருக்கலாம், கேசவா சொல்லிருக்கலாம், கோவிந்தா சொல்லியிருக்கலாம். ஏன் ஹரி அப்படி சொல்றா அப்படின்னா, ஹரிர் ஹரதி பாப்பானி, அந்த சப்தத்துக்கோட அர்த்தம் நம்மளோட பாப்பங்கள் எல்லாத்தையும் திருடிடுவானாம் பெருமாள், அதனால ஹரின்ற சப்தம். ரெண்டாவது எப்படி சொல்லணும் அந்த ஹரினா, ஹரிர் ஹரி ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி ஹரி 7 முறை
சொல்லிட்டு எழுந்துக்கணும். மூணாவது, இது எப்பேற்பட்ட விஷயம்ன்றது அன்னமையா சொல்றார். ஹரிநாவமுலே ஹரி அவதாரமுலே அகில தேவகலோ ஹரிபுரி வேத பிரம்மாண்டம் மூலோ ஹரிநாமமுலே அந்தி மந்திர மூலோ ஹரி 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 எனவோ மனசா பாவமுலோ பாக்யமுனந்தோனோ. ஹரின்றது தான் எல்லாமே. அன்னி எனவோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஹரின்ற சப்தத்துல வந்துடும். அதனால ஹரின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். நான் டென்டிஸ்ட் தானே, அதனால ஏன் அப்படின்னா நம்ம ராத்திரி ப்ரஷ் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஸோ ஒரு 8 hours நம்மளுக்கு ப்ரஷிங் பண்ணியிருக்க மாட்டோம். காத்தால எழுந்த உடனே ஹரி அப்படின்னு சொன்னா எப்படி அந்த சப்தத்தை சொல்லுவோம்? ஹ ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம நாபி, நம்ம வயிறு வந்து ஒரு லேசாக ஒரு ஜர்க்கு உள்ள போகும் ஹான்னு சொல்லும் போது. அப்போது நம்ம அந்த 8 hours தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற ஓரல் மைக்ரோ ஃப்ளோரா வந்து வெளியே ஹான்னு சொல்லிச்சு அது கொஞ்சம் வெளியில் வரும், வாய் வரைக்கும் வந்துடும். சிலது பல்லுக்கிட்ட அப்படி மாட்டின்னு இருந்துக்கிறதுக்கெலாம் ரீ அப்படின்னு சொல்லும்போது நாக்கும் பேலட் அந்த தாடையை டச் பண்ணுவோம். அப்போது அது ஒரு ர்ன்ற ஒரு சப்தம் வரும். அங்கே ஒரு லைட் எனர்ஜி, ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் அங்கேயே செத்துடும், போயிடும். ஸோ இது ப்ரீ கிளென்சிங் சொல்யூஷன் மாதிரி. நீங்கள் பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடியே ஹரிஹி அப்படின்னு 7 தடவை சொன்னேன்னா அங்கேயே உங்கள் வாய் வந்து அந்த ஃப்ளோராவில் ப்ரீ கிளென்ஸ் ஆகிடுறது. அதனால ஹரீர் சொல்லு அப்படின்றான். ஸோ எப்படி எழுந்து என்ன சப்தம் சொல்லணுன்ற வரைக்கும் ஆண்டாள் நம்மளுக்கு 6வது பாசுரத்தில் எடுத்து கொடுக்குறான். அடுத்தது 7வது பாசுரம் என்னன்னா, கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து. ஸோ இந்த கீசுன்றது நிறைய அர்த்தம் கேட்டிருப்பேன். இந்த ஆனைச்சாத்தன்றது பறவைன்ற வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்பேற்பட்ட பறவை அப்படின்னா ஆனைச்சாத்தன். சாத்தன் அப்படின்னா காவல்ன்ற அர்த்தமா. ஸோ இந்த ஆனைச்சாத்தன்றது வந்து இட் இஸ் லைக் அ ப்ரொடெக்டர். யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ட்னா, அது எந்த மரத்தில் இருக்கோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்சிகளுக்கும் அது காப்பாற்றும். ஸோ அந்த சின்ன சின்ன பறவை, இந்த பருந்து, அந்த மாம்சம் சாப்பிடக்கூடிய பறவைகிட்டேருந்து காப்பாற்றிக்கணும் தண்டைன்னா, இந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் இந்த ஆனைச்சாத்தன் எந்த மரத்தில் இருக்கோ அங்கே போய் தன்னோட கூடு கட்டிக்குமா. அப்படிப்பட்ட அந்த ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரகம். ஸோ அது எப்போவும் ஒத்தையா இருக்காது, ஒரு குரூப்பா சுற்றி உட்காந்துட்டு இருக்குமா. அது எப்படி சத்தம் போடும் அப்படின்னா டிபுக் டிபுக் கீச் கீச் அப்படின்ற சத்தம் போடும். அதனால இங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க இந்த பாசுரத்துல. அந்த ஆனைச்சாத்தன் கலந்து பேசணும். அப்ப காத்தால என்ன நேரம் ஆயிடுத்துன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வில்லேஜ்லலாம் போனேன்ல, நானும் வந்து இதெல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் எங்கள் பெரியவா சொல்லி கேட்டதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அனுபவத்தை. நம்ம வில்லேஜஸ்லாம் போனோம் அப்படின்னா வெளியூர்லாம், அதாவது கௌதாரின்ற பறவை தான் முதல்ல வந்து சத்தம் போடும். அதுக்கப்புறம் ஆனைச்சாத்தன், அதுக்கப்புறமா தான் அந்த கோழி, அதாவது சேவல். 7 மணிக்கு அந்த சூரியோதயம் ஆகும்போது கொக்கரக்கோன்னு சொல்லி தான் நம்ம நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி இருக்கிற டைம் ஆனைச்சாத்தன் வந்து சத்தம் போடுற இந்த நேரம்ன்றதுக்காக கீசு கீசுன்ற அந்த சப்தத்தோட இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறான். ஸோ இதில் என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோ, சீக்கிரமாக எழுந்துக்கோ. டெய்லி காத்தால எழுந்துட்டேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உன்னோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், நம்ம காத்தால இப்போ ஒரு டே டைம்ல பண்ண வேண்டிய ஒரு வேலை காலங்காத்தால எழுந்து பண்ணோம்னா, இப்போ காத்தால நம்ம ஒரு 1 hour ஆறுதுன்னா அது நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் 10 நிமிஷத்துல ஆயிடும். அது எப்படி அந்த டைம் ஃப்ரேம் குறிக்கிறதுன்றது அடி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு நம்மளோட பாடியோட கெப்பாசிட்டி இருக்கு. அந்த இதில் எப்பவுமே சொல்ல, ஸ்டார்ட் ஏர்லி, கோ ஸ்லோலி, ரீச் சேஃப்லி. அதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா சீக்கிரமாக ஆரம்பிச்சுட்டு நிதானமாக பண்ணி சேஃபாக முடிச்சிடும். அதோட மெயின் ஃப்ரேஸ் இப்படிதான். அது எப்படி ஆரம்பிக்கலாம்? காலங்கத்தால எழுந்து ஆரம்பிக்கணும். 2வது அந்த பாசுரம் சொல்லும் போது, கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேட்டு. எங்கேருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னா, அவளை ஆயர்பாடியில் நிறைய வளையல் போட்டுருப்பா. அடியனுக்கு இவ்வளோதான் இப்போ சத்தம் பண்ண முடியாது. ஆனால் அவள் இன்னும் கை ஃபுல்லாக வளையல் போட்டுட்டு இருப்பாள். அவள் இப்படி மற்ற கிடையிறதும் அவள் அது பண்ணுறதும் சத்தம் கேட்கும், சல் சல் சல்னு அந்த சத்தத்தை சொல்கிறா. இது எதை குறிக்கிறதுனா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம எல்லாரும் ஜிம்முக்கு ஏதோ ஆச்சு, இப்போ January 1 வந்துடுத்துனா எல்லாரும் ஜிம்முக்கு போயிட்டு விஆர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிடுவோம். ஒரு 10 நாள் போவோம்.
போன உடனே என்ன ஆகும், அந்த ஜிம்முனால நம்மளுக்கு ஒரு 10,000 செலவாகும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. கை முறுக்கின்னு இருக்கும், கால் முறுக்கின்னு இருக்கும், இங்கே பிடிச்சின்னு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுறது. பட் அந்த காலத்தில் அவளோட டே டு டே லைஃபே வந்து அவள் வந்து ஜிம்மை மாற்றிட்டான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம என்ன பண்ணிடுறோம், லௌகீகத்தையும் வைதிகத்தையும் பிரித்து வச்சிடுறோம். வைதிகமாக இருக்க அவளை ரொம்ப ஆச்சாரம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறோம். ஆனால் அதில் என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம லௌகீகமும் வைதிகத்துக்குள்ளேயே இருக்கு. நம்மளோட ஒரு விஷயமும் அது பிணைஞ்சு இருக்கு ரெண்டும். அதை நம்ம பிரிச்சே வைக்க வேண்டாம். நம்மளுக்கு தெரியாதனால அது பிரிச்சு வைக்கிறோம். இனிமே தெரிஞ்சுட்டு அதை சேர்த்து வைப்போன்ற ரெசல்யூஷன் எடுத்துப்போம் எல்லாரும் January 1st. அப்படிப்பட்ட பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றா. அதுக்கப்புறம் வாசலருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டலியோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் என்பாவாய். வாசல் அருங்குழல் ஆட்சியர், அதாவது சுத்தி வட்டாரம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ செரீனா இருக்கான். இப்போ நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இது அது நிறைய விஷயம் நம்மளுக்கு பிரச்சனை வருது. ஆனால் ஆண்டாள் அப்போவே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம், என்விரான்மெண்ட் எவ்வளோ முக்கியமானது, சுத்து வட்டாரம் எவ்வளோ முக்கியன்ற இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு எடுத்து காட்டுறா. இதே கண்டினியூவேஷன் தான் அடுத்த பாசுரத்தில், கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாமல் போகாமல் காத்துன்னை. எருமை சிறுவீடு இதில் ஒரு அழகான விஷயம் என்னன்னா, பனிப்புல்ன்றது ஒரு கான்செப்ட் உண்டு. அது என்னன்னா, அந்த கிராஸ் வந்து காலங்காத்தால பார்த்தேன்னா அந்த டியூ ட்ராப்ஸ் மேலே விழுந்து அந்த புல் மேலே வாட்டர் இருக்கும். பசுமாடு அந்த புல்லை சாப்பிடாது, எருமைகள் தான் அந்த புல்லை மேய்ஞ்சிட்டு அடுத்தது வேலை பார்க்க போகும். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆண்டாளால் சொல்ல முடியறதுனா அப்போ எவ்வளோ அழகாக அந்த சுத்த வட்டாரம் என்விரான்மெண்ட்ன்றதை அவள் ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு இங்கே ஆண்டாள் சொல்கிறான். அடுத்தது இந்த 8வது பாசுரத்தில் ஒரு முக்கியமான குவாலிட்டி, அதாவது ஒரு தோழியாக எழுப்பிண்டு வரா இல்லையா 6வது பாசுரத்துலேருந்து. இந்த 8வது பாசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழியோட குவாலிட்டி என்னன்னா எந்தூசியாசம். அது நிறையா பேருக்கு நம்மளுக்கு இப்போ லைஃப்பில் இல்லாததுனால தான் டிப்ரெஷனுக்கு போகிறோம், மென்டல் ஹெல்த் சரியா இல்லாமல் சூசைட் கேசஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ எந்தூசியாசம்ன்றது ஏறி குதிச்சு எஸ் அப்படின்றது கிடையாது. அடுத்த நாள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு எந்தூசியாசமோடு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நாள் நன்றாக நிறைவடைந்தது, அடுத்த நாள் காத்தால ஆரம்பிக்கும் போது அந்த சுப்பிரபாதம் நன்றாக ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு எந்தூசியாசம், ஒரு மோட்டிவேஷன், அது ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லித்தரா. அது எப்படி அப்படின்னா, இந்த குவாலிட்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். அது இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு அவசரமாக ஒரு வேலைக்கு கிளம்பின்னு இருப்போம். குட்டி பசங்களாம் ஆற்றுல இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க பேர பசங்க அவளாக இருந்தால் தெரியும். நம்ம நீங்கள் எங்கேயா அவசரமாக கிளம்பிட்டு இருப்பேன், அவளை விட்டுட்டு தாத்தா எங்கே போகிற, நானும் வரட்டா, இங்கே கூட கூட்டின்னு போறியா, பசங்களா இருந்தா அம்மா எங்கம்மா போகிற, எவ்வளோ நேரம் ஆகும், அதெல்லாம் அவளோட எந்தூசியாசம். ஆனால் நம்மளுக்கு அங்கே என்ன வரும், கொஞ்ச நேரம் வாய மூடின்னு வரியா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த எந்தூசியாசம் இருந்தாலும் கரெக்டான இடத்துல இருக்கணும். ப்ரோஆக்டிவ்னஸ் இருக்கலாம், பட் கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணாதான் அதுக்குடைய பலன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, இந்த எந்தூசியாசமை சேனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. நம்மளுக்கு அவள் வந்து புஸ்தகங்கள்லாம் போட்டு கொடுத்து எப்படி எப்படி நடந்துக்கணும், பெருமாள் கிட்ட எப்படி பிரார்த்திக்கணும், ஒரு பெரியவா வந்தால் அவள்கிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு அந்த நம்மளுடைய அந்த ஆர்வத்தை அழகாக கொண்டு போகிறதுக்கு ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. ஸோ நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு 7வது 8வது பாசுரத்தில் ஆண்டாள் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. அடுத்தது 9வது பாசுரம். இத்தனை நாள் சுத்த வட்டாரம் தானே பேசியிருந்தோம், இப்போ அதே ஆம்பியன்ஸை கொண்டு வரா. எங்க அப்படின்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும். இந்த காலத்துல ரியல் எஸ்டேட் வந்து கொஞ்சம் கிராஷ் ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடெல்லாம் வாங்கியிருப்பா. வீடு வாங்குறதோட அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஹோம் டெக்கரேஷன்ஸ்னு ஒரு இன்டீரியர்ஸ்னு ஒன்று பண்றா வாங்குறவோ, அது வீடு வாங்குறதோட அது செலவு ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ ஆண்டாள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறா எப்படி ஹோம் டெக்கர் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரெண்டிங்காக சொல்லணும்னா ஹோம் டெக்கர் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய பிரைட்டாக இருக்கணும். முன்னெல்லாம் ஒரு டியூப் லைட்னா ஒயிட் மட்டும்தான், இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் yellowish-ஆ போடுறா, அது ஒரு டிண்டடாக போடுறா. வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். தமசோமா ஜோதிர்கமயா, இக்னரன்ஸ், அந்த பேட் ஸ்பிரிட்ஸ், அந்த பேட் வைப்லாம் இருக்கக்கூடாதுன்னா வெளிச்சம் அதிகமாக இருக்கணுமா. ஸோ ஃபஸ்ட்டு வெளிச்சத்துக்கு விளக்கு ஏற்றணும். ஆற்றுல நம்ம பெருமாள் சன்னதியில் தினமும் காத்தால சாயந்தரம் விளக்கு ஏற்றணும், வாசலில் தெளித்து கோலம் போடணும். இதெல்லாம் மஸ்ட். இதெல்லாம் நான் சொல்கிறச்சே உங்களுக்கு ஓல்டு ஃபேஷன் தாட்ஸ்ன்னு இருந்தால் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எடுத்துன்னு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது இந்த விளக்கோட ரீசன் வெளிச்சம் வந்ததுன்னா அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய
ரெண்டாவது தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். அதாவது வாசனை. நம்மளும் எவ்வளவோ ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் வாங்குவோம், ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் வாங்குவோம், ஆனால் அது ஒரு சமயத்துக்கு அப்புறம் அதோட வாசனை போயிடும். ஸோ இதுவே நேச்சுரலாக பெருமாள் சன்னதியில் ஒரு தூபம் ஏற்றி வச்சேன்னா அது காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல வாதம் இருந்துட்டே இருக்கும் வாசனை. அப்படி தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். ஸோ இந்த ஹோம் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன்ஸ் ஆண்டாளோடது. சுற்றி தினமும் விளக்கேற்று பெருமாளுக்கு நைவேதனம் பண்ணுறச்சே தூபம் ஏற்று. இது ரெண்டும் நீ பண்ணனாலே உன்னோட வீடு பவனம் ஆயிடும்ன்றா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பவனம் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. இந்த பவனம் ஆறதுக்கு இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்னன்னா தினமும் சத் சங்கமோ இல்லை ஒரு பெரியவாளையோ ஆசிரயிச்சு ஆத்துக்கு கூட்டிட்டு வந்து நல்ல விஷயத்த கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது வெறும் வனம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பசங்களோட உட்கார வச்சு ஃபேமிலி டைம்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி உட்கார வச்சு நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சுவாமி வந்து திருமாளிகை தோறும் தேசிகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு வந்தார். ஸோ தேசிகனை ஆற்றுல ஏழை பண்ணி யார் ஆற்றுலாம் வேணுமோ ஆற்றுக்குள்ளலாம் ஏழை பண்ணி அங்கே ஒரு தேசிக ஸ்தோத்திர பாட்டம், ஒரு பாராயணம் நடக்கும். அப்புறம் தேசிகரை பற்றி ஒரு சின்ன உபன்யாசம் நடக்கும். அப்புறம் ஒரு பாட்டு நடக்கும். ஸோ அந்த ஒரு 3-4 hours நல்லா பொழுதா எல்லாருக்கும் போகும். இப்போ ரீசெண்டா அதே வந்து திருமாளிகை தோறும் பாதுகை அப்படின்ற ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. அது பாதுகா சாஸ்திரம்னு வருஷம் சுவாமி பெங்களூர்ல பண்ணுவார். அங்க வந்து ராம பாதுகையை வந்து அவ அவ்வளோ அழகா அந்த ஆச்சரியமா இருக்கும். சேவிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா அடுத்து எவ்ரி இயர் 25th December அது பெங்களூர்ல நடக்கும். அங்க வந்து சுவாமி தேசிகன் எழுதியிருப்பார், நம்மாழ்வார் வந்து பெருமாளுடைய திருவடியை எழுதியிருப்பார், பாதுகை இருக்கும். அது அழகா அந்த உற்சவம் பண்ணுவா. இப்போ அந்த பாதுகை இப்போ ரீசெண்டா 25th அன்னைக்கு நடந்த அந்த பாதுகையை சிட்னி ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துன்னு போய் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கா இந்த அயோத்தி ஜோதிக்காக. ஸோ இப்போ அடுத்தது அது ஜெனீவாக்கு போகுது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயமும் நம்ம ஆற்றுல வனமாக இருக்கக்கூடாது, பவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணால் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ், இப்படி தானே சொல்கிறா வைப், இந்த மியூசிக் வைபிங் அப்படின்னு. ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் விஷயம்லாம் நடக்கும். அதனால ஒரு வீடை எப்படி இருக்கணும், ஹோம் டெக்கரேஷன்ஸ் எப்படி பண்ணணும்ன்ற முதற்கொண்டு ஆண்டாள் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கா. அடுத்த பாசுரம் 10வது, நோற்றுச் சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசத்திருவாதார் நாற்றத்துழாய்மடி நாராயண நம்மாள் தோற்றப்பரேதரம் புண்ணியனான் பண்டருனார் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். இங்க என்ன சொல்லி, இங்க என்ன காட்டுறா, எந்த குவாலிட்டி அப்படின்னா, கும்பகர்ணன்னாலே நம்ம எல்லாருக்கும் 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று அவனோட தூக்கம், 2வது அவனோட சாப்பாடு. ஸோ இந்த தூக்கம்ன்றது, இந்த லேசினஸ்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு இழுப்பு நம்மளோட லைஃப்க்கு அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறான். ஸோ காத்தால இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்லீப் வேக் சைக்கிள் தான் இந்த சிர்காடியம் ரிதம்னு நம்மளோட உடம்புல ஒரு ரிதம் இருக்குது. இந்த ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் சொல்லுவோம் அதுக்கு. ஸோ நம்மளோட உடம்பே வந்து அதை வந்து செடிப்படுத்திக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டயர்டாகி ராத்திரி தூங்குறோம்னா அது சார்ஜ் பண்ணிக்கும் அடுத்த நாள் காத்தால. ஸோ இது எத்தனை நேரம் தூங்குறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோம்ன்றதுலேருந்து இருக்கு. இப்போ சில பேர் கேட்பா, நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு காத்தால ஃபுல்லாக தூங்குறேனே அப்படின்னு. ஆனால் ராத்திரி ஏன் தூங்கணும் அப்படின்னா, ராத்திரி தூங்குறச்சே நம்மளை சுற்றி லைட்டெல்லாம் இருக்காது, கம்ப்ளீட்டாக டார்க் ரூமில் தான் நம்ம தூங்கணும். ஏன்னா அப்போ தான் மெலனின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகும். ஸோ இந்த மெலனின் எப்பேற்பட்ட ஒரு பிக்மெண்ட் அப்படின்னா, அது நிறைய கேன்சர், லாட் ஆஃப் கேன்சர்ஸ் வில் பி ப்ரிவென்டட் if melanin is proper in our body. So இந்த melanin pigment synthesis வந்து கம்ப்ளீட் டார்க்ல தான் நடக்கும். அதனால தான் ராத்திரி தூங்கி காத்தால எழுந்துக்கணும். ஸோ இந்த ஸ்லீப் வேக் சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறான். சரி, லேசினஸை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நிறைய விஷயம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, நல்ல சாப்பாடு, சாத்வீகமான சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி குட் ஃபுட் இஸ் குட் மைண்ட், மனசு நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருப்போம், ஒரு ரொட்டீன் சஸ்டெயினபிள். அப்போ காத்தாலே 6 மணிக்கு எழுந்தா குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டோம், பெருமாளை சேவிச்சுட்டு நல்ல விஷயங்கள் கற்றுட்டு அடுத்தது நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா நம்ம மனசே ரிலாக்ஸ்டாக இருக்கும். என்ன பண்ணுறோன்னு நினச்சோமோ அதை கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். அந்த பெருமாள் நம்மளுக்கு வழிகாட்டுவான்ற நம்பிக்கை இருக்கும் நம்மளுக்கு, அது வரும். அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தாதான் முதல் நாள் பண்ணுறச்சே கஷ்டமாக இருக்கும். 1 வாரம் பண்ணால் அது கொஞ்சம் பழகும். 1 மாதம் கழிச்சு எந்த விஷயமும் கண்டினியூஸாக 45 நாள் பண்ணலாம், அது ஹேபிட்டாக மாறிடும். அதான் சயின்ஸ். எந்த விஷயமும் 45 days நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம், இட் வில் பிகம் அ ஹேபிட். ஸோ ஹேபிட்ஸ் டை ஹார்ட், அதை நம்புகிறோம் இல்லையா. அதனால 45 days நம்மளால இந்த விரத காலத்தில் இருந்து முடிஞ்சதுன்னா அது ஹேபிட்டாக மாறி நம்மளுக்கு நல்கதியை கொடுக்கும்.
10வது பாசுரத்துல இம்பார்ட்டன்ட் ஸ்லீப், எப்போ தூங்கணும், எப்போ எழுந்துக்கணும், எவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு அது வாழ்க்கைக்குன்றத காமிச்சு கொடுத்தான். அடுத்தது 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து சிற்றார் திருடைய சென்று செய்யும் கொற்றுமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவல்குள் புனவையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்ற குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்ற பாசுரம். இதுல என்ன வாக்கியம் அப்படின்னா, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, அதாவது சுத்தி எல்லா தோழிகளும் வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் பத்தி காட்டுறாங்க. இப்போ இந்த காலத்துல பசங்களுக்கெல்லாம் முன்னெல்லாம் வந்து வெளியில ஓடி போயிடுத்துனா பசங்களை அவளை ஆத்துக்கு கூட்டின்னு வருது, விளையாட்டுல இருந்து கூட்டின்னு வருது கஷ்டம். இப்போ ஆத்துல இருந்து அவளை வெளில அனுப்புறது கஷ்டமாயிடுது. அந்த அளவுக்கு அவளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. பாவம் அவளை நம்மள எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ கேட்ஜெட்ஸ், கம்ப்யூட்டர், கேம்ஸ்ன்னு ஜாஸ்தி ஆயிடுது. பாரதியார் சொல்லும் போது கூட ஓடி விளையாடு பாப்பா ஒய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்றாரு. அதையும் மாத்தி இப்ப வேற ட்ரெண்டிங்ல பாடுற அந்த பாட்டெல்லாம். ஆனா ஓடி விளையாடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 20-25 வயசுக்கு மேல ஆன உடனே நியரிங் 30 தான் ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு இருக்கா எல்லாரும். அதுக்கப்புறம் தான் தே ஸ்டார்ட் டு ரியலைஸ் அவளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைப்படுறது. பட் அப்ப என்ன ஆயிடுறது, ஓட வேண்டியிருக்கு வேலைக்காக. ஸோ பை த டைம் அவ 50 ரீச் ஆகும் போது சுகரும் பிபியும் கூடவே வந்துடுறது. அதனால இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கூட விளையாடணும். எப்பேற்பட்ட விளையாட்டுக்கள் விளையாடலாம் அப்படின்னா, முகில்வண்ணன் பெயர் பாட அந்தாக்ஷரி சொல்லி கொடுக்குறான் ஆண்டாள். ஒரு ஸ்லோகா அந்தாக்ஷரி விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வெளியில போய் விளையாடினா அந்த சத்சங்கமும் அந்த விளையாட்டோடையே சேர்ந்துடும். ஸோ இதுக்கு தனியா அவளுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். பெருமாள் வந்து கீதையில வந்து 18 அத்தியாயம் சொன்னார். இந்த 18 அத்தியாயமும் ஷட்கமா பிரிச்சுப்போம், கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அதுல பெருமாள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னு பார்த்தேன்னா, ஆர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வேதாந்தமும் சேர்ந்து எப்படி வந்து வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி கடைசியா சர்வதர்மான்னு சொல்லி முடிக்கிறேன். ஆனா ஆண்டாள் வந்து லிவிங் மட்டும் இல்ல, ஆர்ட் ஆஃப் லவ்விங்கும் சொல்லி கொடுக்குறா. சேர்ந்து பண்ணணும், எல்லாத்தையும் தனியா பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தையும் நம்ம ஆசையோட அனுபவிச்சு பண்ணணும் அப்படின்னு. ஸோ பகவத்கீதை வந்து டெக்ஸ்ட் புக் அப்படின்னா கைடு, கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து திருப்பாவை. அப்படிப்பட்ட அந்த திருப்பாவை இதுல இன்னொரு அழகான விஷயம், இப்போ அந்த பசங்கள் வெளிலலாம் போய் விளையாடினா அப்படின்னா அவளுடைய எனர்ஜி, பிரெயினுக்கு போக வேண்டிய அந்த எனர்ஜி வந்து எனர்ஜைஸ் ஆகும். இப்போ நிறைய எஸ்பெஷலி ஒரு 3 வயசுக்கு அப்புறம் இந்த பசங்க வந்து அந்த மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை சரியா கிராஸ் பண்ணலைன்னா உடனே அதுங்களுக்கு வந்து ADHD, இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கு, ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு லேபிள் பண்ணிடுறான் சட்டுன்னு. ஆனா இதுவே அந்த குழந்தையில இந்த சின்ன வயசுல இருந்து அவளை விளையாட விட்டு அவளுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அழகான விஷயங்களை அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணேன்னா அந்த கேஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் குறையும். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் குறையும். இப்போ இதுல நம்மளால அவள் அந்த கேட்ஜெட்ஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம். ஸ்கூல்லையும் அவளுக்கு தேவைப்படுறது கம்ப்யூட்டர். பட் அதை வந்து எவ்வளோ குறைச்சி யூஸ் பண்ணலாம், எப்படி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த பிஹேவியர் டிஸார்டர்ஸ் எல்லாம் குறையும். ஸோ அது எப்படி பண்ணணும்ன்றத 11வது பாசுரத்துல ஆண்டாள் நம்மளுக்கு சொல்றான். அடுத்தது 12வது பாசுரம்ல கனைத்தலங் கற்றிருமை கன்று கிறங்கி நிலைத்து முளை வழியே நின்று பால் சோர நைத்தில்லம் சேராக்கும் நச்சல்வன் தங்காய் பனித்தலை விழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை. முதல்ல ஆரம்பிக்கும் போது கனைத்தலங் கற்றிருமை கன்று கிறங்கி நிலைத்து முளை வழியே நின்று பால் சோர, அதாவது மில்கிங் ஆஃப் கவ் இருக்கு இல்லையா, அதோட ப்ரொசீஜரை சொல்றான். இது எதுக்கு சொல்லணும், ஒரு ப்ரொசீஜர், அதாவது அதுவும் அவ பாவிச்சுட்டு பண்ற இடம் ஆயர்பாடி. ஆயர்பாடியில் இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமே. இது எதுக்கு இங்க எடுத்து காட்டுறா அப்படின்னா, நம்மளோட கர்மங்கள்ல 2 விதமான கர்மம் உண்டு. ஒன்று சாமானிய கர்மம், விசேஷ தர்மம். அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க், டே டு டே லைஃபோட ஒரு ஒர்க்கும் விசேஷமாக பண்ணக்கூடிய சில காரியங்கள் அப்படின்னு. ஸோ இந்த டே டு டே லைஃப் ஒர்க்லாம் வந்து பெருமாள் திருவாராதனம், சந்தியாவந்தனம், அந்த மாதிரி காரியங்கள். இந்த விசேஷ தர்மம்னா அன்னைக்கு ஒரு பண்டிகை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு
வேற மாதிரி திருவாராதனம், இல்லைன்னா இந்த டிஃப்ரெண்டான அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய கர்மங்கள். ஸோ இங்கே ஏன் இதை சொல்கிறான்னா, இது சாமானிய கர்மம், தினமும் பண்ணுற ஆக்டிவிட்டி. ஒரு கவுஹர்ட் ஒருத்தன் எடுத்துட்டேன்னா அவன் தினமும் போய் அந்த வாடிக்கிட்டேருந்து அந்த பாலை எடுத்து கறந்து கொடுப்பான். அது எதுக்கு அவ சொல்கிறா அப்படின்னா, இப்போ சில பேர் இருக்கா, இத்தனை நேரம் நீங்கள் சொல்லியிருந்தேன் நாராயணனே நமக்கே பறை தருவான், பெருமாள் தான் முக்கியம், அவனோட நாமசங்கீர்த்தனம் பண்ணணும், சத்சங்கம் சொல்லணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் காத்தால எழுந்து தனுர்மாச திருவாராதனம் ஆரம்பித்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஆராதனமே பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆற்றுல மற்ற காரியம்லாம் பண்ணலைன்னா அதுவும் தப்பு. ஸோ அதாவது அதைத்தான் அவன் இங்கே எம்பசைஸ் பண்ணுறான். அவனுக்கு பால் கறக்க தெரியாதுன்னு இல்லை, நீ பால் கறக்கிறேன்ற சாக்குல அதையே பண்ணிட்டு பெருமாளை சேவிக்க வராம, இல்லைன்னா நீ அடுத்தது உனக்கு உகந்த காரியத்தை நீ பண்ணாம இருந்தேன்னா அது தப்பு அப்படின்றத சொல்றான். ஸோ தெர் ஷுட் ஆல்வேஸ் பி அ பேலன்ஸ் இன் லைஃப். பெருமாளுக்கு நான் பண்ற கைங்கரியமும் இருக்கணும், என்னோட குடும்பம்ன்றத கைங்கரியமும் நான் பண்ணணும். அதுதான் சொன்னேன், வைதிகம் லௌகிகம் ரெண்டும் பிணைஞ்சி இருக்கு, நம்ம பிரிச்சே பார்க்க வேண்டாம். அது இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் செட், 50-50 ஷேர்ல தான் அது இருக்கு. அதை தெரிஞ்சு புரிஞ்சுட்டு நம்ம பண்ணாலே நிறைய விஷயங்கள் நல்லபடியா நம்மளுக்கு நடக்கும். ரெண்டாவது இன்னொரு அழகான விஷயம் இங்க என்னன்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சட்ட மனத்துக்கினியானை. 2 எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ். சினத்தினால் தென்னிலங்கை, அதாவது முதல்ல கோபம், அடுத்தது மனத்துக்கினியான்னா ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு கியூட்னஸ், அப்படி கொஞ்சிறான். அப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீம் இமோஷன்ஸ்ல என்ன காட்டுறா அப்படின்னா, ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அதாவது கோபம்ன்றது எப்படி வரணும்னா, ராமனுக்கு சொல்லுவோம் அந்த 16 குணங்கள்ல ஒரு குணம் சிதக்ரோதா அப்படின்னு. அதாவது அவனுக்கு கோபம்ன்றது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இறங்கிடும் ஒண்ணு. ரெண்டாவது அவனுக்கு கிட்ட இருக்கிறவர்கள், அவனுக்கு வேண்டியவர்கள் கிட்ட அவன் கோச்சிக்கவே மாட்டானாம். அவனுக்கு வேண்டாதவர்கள்னு கிடையாது, அவன் வேண்டியவர்கள் கிட்ட யாராவது அபச்சாரப்பட்டா அவ கிட்ட கோவப்படுவான். ஸோ நம்ம கூட நம்ம கிட்ட இருக்கிறவா, நம்ம கூடி இருக்கிறவா கிட்ட நம்ம குழந்தையில திட்டலாம். ஆனா அது எப்படி சொல்லணும் அந்த விஷயத்த அப்படின்னா, ஹிதமும் சொல்லணும் பிரியமாவும் சொல்லணும் திருப்பி. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்த ஸ்வீட் கோட்டட் சுகர் கோட்டட் வேர்ட்ஸோட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கே டென்ஷன் வராது. இப்போ நம்ம ஒருத்தர் மேல கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன நம்மளுக்கு மனசுல என்ன கொடுக்கும்? இப்ப நம்ம இப்பெல்லாம் என்ன ஆயிடுறதுன்னா, இப்போ ஒருத்தரை பார்த்து கோவப்பட்டோம்னா அவளுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை, நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, பிபி ஏறுறது, ஹார்ட் பல்பிட்டேஷன்ஸ் வருது, ஸ்வெட்டிங் ஆகுது, அதை நினைச்சு நம்மளுக்கு டென்ஷன் ஏறுறது. பட் இதுவே அவ கிட்ட நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல சொல்லணும்னு நினைக்கிறோம், அப்ப சொல்லும்போது அந்த பிட்டர்னஸ் மைண்ட்ல வச்சுக்காம குட் மெமரிஸ், நம்மளுக்கு அவளோட நல்லது இருக்கும் இல்லையா, அவகிட்டே ஒரு நல்லது நம்ம பார்த்துருப்போம், அந்த நல்லதை நம்ம மனசுல ஏத்துன்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட வார்த்தைகள் டோன் டவுன் ஆகும். நம்மளுக்கும் டென்ஷன் வராது, கேட்குறவாளுக்கும் சரி ஓகே ஆமா அவ சொல்றது ஒரு நியாயம் இருக்கே அப்படின்னு தோணும். அதனால இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ராமாயணத்துல ராவணனை சம்ஹாரம் பண்றது ராமர் கோவத்தினால ராவணனை சம்ஹாரம் பண்ணாரா அப்படின்னா, ஆச்சாரியர்கள்ல ஒரு அழகான விஷயம் சொல்றா, ராவணனுடைய கோபம் தான் அவனுக்கு அந்த கத்தியை ஏற்படுத்திதான். முதல்ல என்ன ஆச்சு, அவனுக்கு யார் மேல முதல்ல கோபம் வந்ததுன்னா அவன் தம்பி விபீஷணன் மேல, ஏன்னா என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. அடுத்த கோபம் அதே கோபம் அவன் மனைவி மேலேயும் வந்தது. ஸோ அவருக்கு கூட இருக்கக்கூடிய வாழ் மேல அவருக்கு அந்த கோபம் வந்ததுனால அந்த கோபமே அவருக்கு கடைசியா அவருடைய வாழ்க்கையே போயிடுற அளவுக்கு அவளுக்கு வந்தது அப்படின்றது. ஸோ கோபம் எவ்வளவு மோசமானது, அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றான். அந்த கண்ட்ரோல் எப்படி பண்ணிக்கணும், நம்மளுக்கு பிட்டர் மெமரிஸ் எல்லாம் ஷெட் பண்ணிட்டு குட் மெமரிஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ் என்ன இருக்கோ அதை மனசுல நினைச்சுட்டு அந்த விஷயத்தை அவள்கிட்ட நம்ம டெலிவர் பண்ணோம்னா நம்மளுக்கே அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். ஸோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டை 12வது பாசுரத்துல கொடுக்குறான். அடுத்தது 13வது பாசுரம், புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானே கீர்த்திமை பாடிப்போல் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கால் வெள்ளி எழுந்த வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினான் போதிரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்த நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். ஸோ இதுல கூப்பிடக்கூடிய அந்த தோழி எப்பேற்பட்டவ அப்படின்னா, அவளுக்கு ஒரு அகங்காரம்ன்றதோட
அவதான் அழகு அப்படின்ற மாதிரி அவ பாவிச்சுட்டு இருக்கா. அதனால அவளை அந்த மாதிரி ஒரு தோழியை போய் எழுப்புறா இந்த பாசுரத்துல. ஸோ இது என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த ரியல் லைஃப் உடைய கம்பேரிசன், ரியாலிட்டி செக் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்றது. நம்ம எல்லாருமே ஒரு டெல்யூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால்தான் நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றது சம்டைம்ஸ் புரியல. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நல்ல விஷயம்னு தெரிஞ்சு ஆனாலும் நம்மளால பண்ண முடியறது இல்லை. இப்போ ஒரு குழந்தைகளுக்கே முன்னெல்லாம் இது ரைட் இது ராங் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ அந்த ரைட் ராங்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லைன் ரொம்ப ஃபேட் ஆயிடுது. அதாவது இப்போ எப்படின்னா, நம்ம எதை பேசினாலும் தப்புன்றா, ஒரு ரேசிசம் கொண்டு வந்துடுறா, இல்லை அதை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்கிடுறா. அப்படி இருக்கக்கூடிய இந்த டயத்தில் ஒரு ரியாலிட்டி செக் வைக்கணும். நம்ம எங்கே இருக்கோம், எதற்காக இருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த், எதற்கு பிறந்திருக்கோம், இந்த நாராயணனை பாட, மோட்சத்தை அடைய, பிரபத்தி பண்ணிக்க அப்படின்னு அப்பப்போ நம்மளுக்கு சொல்லிக்கணும். அந்த ஐடியாலஜியில் நம்ம டுவெல் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி சத்சங்கத்துக்கெல்லாம் வந்தாதான் நம்மளாலேயே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எழுப்பி சொல்ல முடியும். நம்ம இதுக்கு தான் பிறந்திருக்கோம், நம்ம இந்த விஷயம் தான் பண்ணணும், இதெல்லாம் தான் கரெக்ட் இதெல்லாம் தான் தப்புன்னு அப்பப்போ ஒரு ரியாலிட்டி செக் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிறவ தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பும் போது அவ கேட்குறா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, நான் உச்சுச்சோ அடுத்த நாள் வந்துருத்தா, நான் இப்போதானே படுத்துட்டேன் அப்படின்ற ஒரு பாவத்தில் இருக்கா. அவளுக்கு என்ன சுற்றி நடக்கிறதுனே தெரியல. அதனால அவருக்கு அண்ணனை பார்க்கறதுக்கோ கிருஷ்ணனை பாடுறதுக்கோ அவ எழுந்துக்கல, அவளால வர முடியல. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல நம்ம எல்லாரும் மருந்து போயிடுறோம் எதுக்கு வந்தோன்றத. அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பெரியவா கொடுத்துருக்கா. ஆச்சாரியன் கிட்ட போய் அது எல்லாத்தையும் கத்துண்டு நம்ம அப்பப்ப நம்மளுக்கு ரியாலிட்டி செக்ஸ் வச்சுக்கோங்கோ அப்படின்னு ஆண்டாள் 13வது பாசுரத்துல சொல்றா. இதுல இன்னொரு அழகான விஷயம், பொல்லா அரக்கன் அப்படின்னு சொல்றா. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. ஸோ இந்த இது எல்லாருக்கும் தெரியும், பொல்லா அரக்கன் நல்ல அரக்கன்ற இதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுல பொல்லா அரக்கன்னு நம்மளோட மனசை வச்சுக்கலாம். அவன் நல்ல அரக்கன் கிடையாது, அந்த வரைக்கும் நம்ம ஒத்துப்போம். நம்ம மனசுன்றது அப்பப்ப நம்மள மாத்தி விட்டுரு. பொல்லா அரக்கன் கிள்ளிக்கலைந்தான். யார் அது கிள்ளிக்கலைவான்? கிருஷ்ணரோ ராமரோ எந்த பெருமாளை நம்ம பிரார்த்திக்கிறோமோ அந்த பெருமாள் அதை கிள்ளி களைவான். அதை எப்படி நம்ம எடுத்துன்னு வரணும் அப்படின்னா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டுன்றதுக்கு இன்னொரு அர்த்தம், அதாவது டார்க்னஸ் போய் லைட் வருது. முன்னாடி சொன்னேன் இல்லையா, தமசோமா ஜோதிர்கமயன், இக்னரன்ஸ் போய் நம்மளுக்கு ஜோதி வருது. அந்த மாதிரி நம்மளுடைய எம்பவர் பண்ணிக்கணும். எப்படி எம்பவர் பண்ணிக்கணும்? சத் விஷயங்கள் நல்ல விஷயங்களை வச்சு நம்மளை எம்பவர் பண்ணிட்டோம்னா அரக்கனான நம்ம மனசை அந்த பெருமாள் கிழிச்சு போட்டுடுவார் அப்படின்றதுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் இது. ஸோ எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணிக்கணும் நம்மளோட மற்ற இனம் காமங்கள் மாற்றுன்னு 29வது பாசுரத்துல சொல்றா. அதோட அடியா இங்க ஒரு அடி போட்டு வைக்கிற ஆண்டாள் எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா சொல்லி 13வது பாசுரம். அடுத்தது 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நகன்று அம்மல்வாய் கும்பினகால் செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இதுல என்ன இந்த பாசுரத்தினுடைய தோழி எப்பேற்பட்டவன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப எந்தூசியாசமா இருக்கிறவோ. அவன் என்ன சொல்றா, நான் எழுப்புறேன் உங்க எல்லாரையும் கட்டாயம், நான் தான் உங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுப்ப போறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. ஆனா பார்த்தா தூங்கின்னு இருக்கா. ஸோ இதுல என்ன முக்கியம்னா இன்டெகிரிட்டி, சத்தியம், கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் எனிதிங் நம்ம பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்ற ஆண்டாள். அதாவது இந்த மாடர்ன் டேல நம்ம என்னதான் பண்ணாலும் ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நம்ம எப்படி எழுத்துட்டு போறோம், எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது. நிறைய நல்ல நாலேஜ் இருந்தாலும் அது அழகா எளிமையா சொல்ல முடியல அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. அதனால இந்த இடத்துல அந்த கமிட்மெண்ட்டோட கம்யூனிகேஷனும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஆண்டாள் சொல்றா. அதாவது அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்யத்து ஸ்வாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தப உச்சியதே அப்படின்னு கீதையில பெருமாள் சாதிக்கிறான். அதாவது அதேதான், சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய விதத்துல சொன்னாதான் சொல்றவாளுக்கு கரெக்டா புரியும். ஸோ அதனால அந்த பொண்ணு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளை போயிட்டு எழுப்பறிச்சே, என்ன நீ இப்படி சொல்லிட்ட, அவா அப்படின்னு எழுப்பாம
உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூர். முதலே சொல்லிட்டா, நான் வந்து உன் வாசல்ல இருக்கேன். செங்கழீர் வாய் நகர்ந்த ஆம்பல்வாய் பொங்கினா செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான். அதாவது சுத்தி வட்டாரத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு மெதுவா சொல்லி ஆரம்பிச்சு, ஏண்டி அம்மா மறந்துட்டியா, நீ தானே சொன்ன வரேன்னு சொல்லிட்டு, நாங்களும் வீட்டு வாசல்ல இருக்கோமே வரியா அப்படின்னு கூப்பிடுறான். இதுவே என்ன இன்னும் எங்களாரையும் கூப்பிடுறேன்னு சொன்ன, முதல்ல வரேன்னு சொன்ன, தூங்கின்னு இருக்க அப்படின்னு ப்ரோப் பண்ணலாம் ஆண்டாள். எல்லாத்துலயும் நிதானமா நிறுத்தி, நீ சொன்னியே வரியாமா அப்படின்னு கேட்டா உடனே அவ சுச்சோ ஆமா கண்ணனை பாடணும்னு சொன்னேன்னு இதோ கிளம்பிட்டேன் எழுந்து வரா. ஸோ கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்றோம், என்ன சொல்றோன்றதோட எப்படி சொல்றோன்றதுதான் இப்ப முக்கியமா இருக்கு. அடுத்தது 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, செல்லென்றழை மீன் நங்கை மீன் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயுருதம், வள்ளீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன பேருடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னிக்குள், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் அழகான விஷயம் என்னன்னா, வள்ளீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுக. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், வள்ளி நான் தாமா தப்பு பண்ணிட்டேன், எல்லாம் என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு ஒத்துன்றான். இப்ப நீங்க நிறைய ஃபார்வர்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பேன். அதுல ஒரு ட்ரெண்டிங் ஜோக் ஒன்று வரும். ஒரு பையன் அவன் அப்பா கிட்ட கேட்பான், அப்பா ஐ வாண்ட் டு கெட் மேரிட், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. உடனே அவன் அப்பா என்ன சொல்லுவா, சரி சாரி சொல்லு அப்படின்பா. அவனுக்கு புரியாது, ஏன் அப்படின்னு கேட்பான். இல்ல நீ சாரி சொல்லு அப்படின்பா. அப்போ ஒரு 2-3 கான்வர்சேஷன் போயிட்டு அவன் கடைசியா சரி வா எதுக்கோ கேட்கற சாரின்றான். நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் மேரிட் அப்படின்ற. ஸோ வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக. ஸோ இப்போ மேரேஜஸ்க்கு குவாலிஃபிகேஷனே வேற எதுவும் வேண்டாம், வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக. ஸோ இப்போ இன்னும் அடுத்தது விஷயம், இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அது என்ன ஒரு மெச்சூரிட்டி. அதுக்கு நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா தெரியுமா ஆண்டாள். 6வதுலேருந்து 14வது பாசுரம் ஒரு இந்திரியங்களையும் தயார்படுத்திட்டு வரா. அந்த சுவாபதேச அர்த்தம் பார்த்தேன்னா 6லேருந்து 14 10 இந்திரியங்களை அவ வந்து தயார்படுத்திட்டு வரா. ஏன் எதுக்குன்னா, இந்த 15வது பாசுரத்துல அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு வரணும்ன்றதுக்காக தயார்படுத்திட்டே வந்து ஸ்லோவா நம்மளுக்கு சொல்றா, வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக அப்படின்னு. அடுத்தது அதுவும் இந்த மாடர்ன் டைம்ஸ்ல இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது இந்த ரெட் ஃபிளாக் அப்படின்ற கான்செப்ட்லாம் நிறைய இருக்கு. ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பேசணுன்றா, பேசினா அவன் வந்து அதாவது அவ என்ன பண்றாளோ அது கேட்டுண்டா அப்படின்னா ஒத்துக்கிறா. இல்லைன்னா அவளுக்கு என்ன சொல்லிடுறா, பிரிஞ்சு போறச்சே எங்களோட ஐடியாலஜிஸ் டிஃபர் ஆகுது, எங்களுடைய ஒர்க் லைஃப் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றா. ஒரு விஷயத்த வேண்டான்னு உடைச்சிட்டு போறது ரொம்ப ஈஸி, பட் அதை வச்சு காப்பாத்தி அவ்வளோ வருஷம் வாழறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு பெரிய தியாகம் தான் சொல்லுவேன். ஸோ அப்படி இதுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஆண்டாள் கொடுக்கறது, ஐ எம் சாரி. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி ஐ எம் சாரி. மேபி நம்ம ஒரு 10 தடவை நம்ம சாரி சொன்னா அந்த சைட்லேருந்து வருமோ என்னவோ, சாரி எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் ஐ எம் சாரின்ற. வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுகன்னு ஒரு விஷயம். 2வது, தப்பு பண்ணிட்டா அக்செப்ட் பண்ணிக்கணும். யூ ஷுட் ஓன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓன் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுவும் ஆண்டாள் இங்க சொல்லி காட்டுறா. ஆமா பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த விஷயம் இன்னொன்னு, இப்ப எல்லாரும் கேட்கலாம், இந்த சொல்லறதுக்கு நம்மளை தயார்படுத்திட்டா ஆண்டாள், பட் இருந்தாலும் அது அவ்வளோ ஈஸி இல்லையே. அபியாச யோகேன ததா வைராகியன சகியத்தேன் பெருமாள் சொல்றாரு. கரெக்ட் அர்ஜுனா, ஒத்துக்கிறேன், கஷ்டம்தான், ஆனா அபியாசத்துல வரும், பிராக்டிஸ்ல வரும். இப்ப நம்ம இப்படி பண்ணோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் லெவல்ல மட்டும் இல்ல, நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட சண்டை எதுவும் இல்லைன்னா வீட்டில் ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆகும். நம்ம வீடு நன்னா இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவா நன்னா இருப்பா, நம்ம சுற்றி இருக்கவா நன்னா இருந்தால் நம்மளோட நாடு செழிப்பாக இருக்கும், நாடு செழிப்பாக இருந்தால் லோகம் செழிப்பாக இருக்கும். ஸோ ஒரு லோக க்ஷேமத்துக்காகவாது நம்ம இந்த வள்ளீர்கள் நீங்களே நானே தான் நாயிடுக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் அவ்வளோ பெருசாக மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்றது ஆண்டாள் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக ஒரு 15 பாசுரங்களில் சொல்லி கொடுக்குறார். ஸோ இன்னி பாசுரங்களோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். கொஞ்சம் ஏர்லியாகவே முடிச்சுட்டேன், பட் ஆனால் வந்து இதெல்லாம் தான் விஷயங்கள். இது ஏன் அப்படின்னா, இது இந்த சுவாபதேச அர்த்தங்களோ இதெல்லாம் நம்ம எல்லாரும் கேட்டுப்போம், பட் இந்த மாதிரி ஒரு நியூவர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் ஆண்டாலே சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு
ஆசை வரும், படிக்கணும்னு தோணும். ஸோ நாளைக்கு நீங்கள் வரைச்சி அவங்க ஆத்து இருக்கிற குழந்தைகள்லாம் சொல்லுங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னு. ஐஷன் வந்து எல்லாம் அவளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ப்ராட் திங்கிங் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு லாஜிக் இருக்குது. பெரியவா மேலையார் செய்வனங்கள் அவள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவும் தப்பில்லை அப்படின்ற நம்பிக்கை அவளுக்கு சின்ன வயசுலேயே வந்தாதான் அவளுக்கு போக போக அடுத்த அந்த லீகசியை கேரி பண்ணிட்டு போவா. எங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் நம்ம ஆச்சாரியர் அவள் ஒரு கிரந்தத்தையும் அவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளுக்கு ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கா. அதை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துன்னு போக வேண்டிய ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி சத்சங்கத்துக்கெல்லாம் வந்தா நல்லபடியா எல்லாருக்கும் நடக்கும்னு இன்னியோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். ஆண்டார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருப்பாவைக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயமா ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம வந்து கிருஷ்ணர் இப்படி சொன்னார், கண்ணன் இப்படி சொன்னால், கண்ணன் இப்படி வர்ணிச்சா ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம எப்பயுமே பார்த்தோம். ஏன்னா அவள் கோதையின் கீதை அப்படின்னு சொல்லும்போது கீதைன்னா என்ன வரப்போகிறது அது அப்படின்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து சொன்னான். ஐ திங்க் திஸ் ஹேஸ் டு பி டேக்கன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து இதை போட்டு காமிச்சோம்னா இந்த திருப்பாவைக்குள்ளே இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு குழந்தைகள் புரிஞ்சுப்பா. அதனால் வந்து மாமா சொல்கிறது விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலில் இருக்க சில நல்ல வீடியோஸை எதையெல்லாம் ப்ளே பண்ணி காமிக்கும்போது குழந்தைகளுக்கு இதை ப்ளே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இது த ஹோல் ஐடியா டு டூ திஸ் இஸ் டு கெட் இட் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் அது புரியணும், இன்டர்னலைஸ் ஆகணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப எளிமையாக அவளோட ஓன் ஸ்டைலில் அழகாக லக்ஷ்மி சொல்லி காமிச்சா. நாளைக்கும் வந்து அடுத்த 15 பாசுரத்தில் என்ன சொல்ல போகிறா, நம்மளுக்கு என்னெல்லாம் கைடன்ஸ் வந்து ஆண்டாள் கொடுத்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்பவே ஆவலாக இருக்கோம். நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் மாமா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான். முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதாவது அடுத்தவாளுக்கு சொல்லும்போது அவள்கிட்ட இருக்க நல்லதை பாருங்க. ஆற்றுல இருக்கவாளை காலையிலேருந்து எழுந்து அஜிடேஷன்லேயே திட்டின்னு இருந்தா அந்த வீடு எப்படி நன்னா இருக்கும், பகவானே எல்லாம் நன்னா இருக்கணும்னா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றார். ஏன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை, யாருமே ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்கிறது இல்லையே அப்படின்ட்டு அந்த லுக்கிங் அட் திங்ஸ் இந்த ரைட் பர்ஸ்பெக்டிவ், பிரைட்டர் சைட் ஆஃப் திங்ஸ், அவளுடைய நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்க்குறது. இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறது வந்து நீ என்ன சொல்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே சொல்கிற எப்படி சொல்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய டைம் தப்பு பண்ணுறது வந்து சொல்கிறதே தப்பு, சொல்லும் இடம் தப்பு, சொல்லும் விதம் தப்பு, எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு நான் ரைட் தான், எனக்கு மனசில் எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள் அப்படிம்பார். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மாமா சொல்கிறத கேட்ட மாதிரியே இருந்தது. இன்றைக்கி ரொம்பவும் சந்தோஷம் லக்ஷ்மி. நாளைக்கு எல்லாரும் கேட்போம் பெரியவாளுடைய பிரசாத மாலை. ப்ரொஃபஷன்லாம் மீறி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் டு டேக் திஸ் ஃபார்வர்ட் ஷியோர்லி பிளெஸ்ட். அவள் பேரண்ட்ஸ் இல்லாமல் இங்கே இருக்கா, குழந்தைகள் வந்திருக்கு. குழந்தைய ஐ திங்க் அவள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்கா நினைக்கிறேன், குட்டி குழந்தைய. வே டு கோ. தேங்க்யூ பெரிய வருஷம். நாளைக்கு கோதையின் கீதையோட